ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்தியான வெஜிடபிள் சூப் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நான் கேரட் பீன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். வாழ்க்கையே வாழத்தானே. இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். பீன்ஸ் கேரட் குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெப்பர், கொத்தமல்லி, ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் பீன்ஸ் கேரட்டை குட்டியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சூப் கூட நல்லாவே மிக்ஸ் ஆகி திக்காக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாவே ஃப்ளேவர் கிடைக்கும். ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பருமே அது போல் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சா தான் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லாவே கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்ச அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப் வந்து இவ்வளோ திக்காலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கூட கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈவினிங்ஸில் வீட்டில் இது செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் நம்ம சேனலை மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.